ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வைட் அண்ட் டீப் கம்மீஸோட பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிளாத்தை வந்து நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி கிளாத்தை வந்து மடிச்சிருக்கோம். ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து ஷோல்டர்லாம் ஃபால் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கிறோம். இந்த லைன் எதுக்குன்னா, நம்ம ஷோல்டர் ஜாயினிங்காக ஃபஸ்ட்டு 9 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதுலேருந்து கீழே பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டோன்னா ஷோல்டர் ஸ்லோப் நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணுறோம். அந்த நெக்கு மார்க் பண்ணதுலேருந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்கும் ஜாயின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் நமக்கு எவ்வளோதுன்னு பார்த்திங்கன்னா 6 மார்க் பண்ணுறோம். 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறோம். அதுக்கு ஃபார்முலா ஃபுல் ஷோல்டர் மைனஸ் ஆஃப் பேக் நெக் டெப்த் டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணுறோம். வைட் அண்ட் டீப்புக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் டெப்த்து மார்க் பண்ணுறோம். நம்ம மேலே ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6 வச்சுருக்கோம். அதே கீழேயும் வச்சுக்கிட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து மார்க் பண்ணணும். சேமாக நீங்கள் மார்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா கொஞ்சம் அந்தாண்ட இந்தாண்ட போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் டெப்த்தும் 6.2 வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் டெப்த்தோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 6 வரும். இதோட ரிசல்ட்டு 6.1 வருது. இப்போ செஸ்ட் லைன் மார்க் பண்ணுறோம். செஸ்ட் லைன் எவ்வளோது அப்படின்னு செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 0.75 வச்சுக்கிறோம். 10 வச்சுக்கிறேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு 14 இன்ச்சஸில் வேஸ்ட்டும் 21 இன்ச்சஸில் வந்து சீட்டும் மார்க் பண்ணுறேன். நம்ம வேஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா, வேஸ்ட்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 0.75 தான் யூஸ் பண்ணுறோம். இதோட வந்து 9.25 வருது, மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சீட்டோட ஃபார்முலா சீட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 0.75. இதோட ஃபார்முலா இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் வருது நமக்கு சீட்டு. அதை மார்க் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் சீம் அலவன்ஸ் விட்டுக்கிறோம். சீம் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா காமனாக 1.5 வச்சுக்கிறேன். கீழே நம்ம மேலே என்ன மார்க் பண்ணமோ அதே தான் கீழேயும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுக்கிறோம். இப்போ வந்து எல்லா லைனையுமே வந்து ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். பேக் நெக் பார்த்திங்கன்னா நான் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். பேக்கில் வந்து நீங்கள் 9 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோல்டர் ஃபால் வரவே வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல்ட்டையும் க்ரீஸ் வரவே வராது. இதுதான் வந்துட்டு இந்த கம்மீஸோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ ஆர்ம் ஹோல் லைன், செஸ்ட் லைன், வேஸ்ட் லைன், அதே மாதிரி நம்ம எல்லா பாயிண்ட்டையுமே வந்து ஜாயின் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறோம். சீம் அலவன்ஸ்லாம் கரெக்டாக 1.5 விட்டுக்கிறோம். ஸ்லிட்டில் மட்டும் நம்ம வந்துட்டு 1 வச்சுக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம மடித்து தைக்கிறப்ப கிளாத் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸ்லிட்டில் மட்டும் 1 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து செக் பண்ணணும். ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம ஆர்ம் ஹோல் கரெக்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2 போட்டு நமக்கு அந்த வேல்யூ வந்து கரெக்டாக ஆர்ம் ஹோல் கர்வில் வரணும். வரலை அப்படின்னா நம்ம அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து மேலே வந்து நம்ம ஏற்றணும். கம்மியாக வந்துச்சு அப்படின்னா ஆர்ம் ஹோல் லைனை வந்து கீழே வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இது மாதிரி ட்ரா பண்ணுற வாசி நமக்கு ஆர்ம் ஹோலில் எந்த விதமான சுருக்கமும் வராமல் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் 0.5 வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்ம் ஹோல் லைனை ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே போட்டுக்கிறேன். அதே ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக வருது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 10 வச்சுருந்தேன் செஸ்ட் லைனில். இப்போ வந்து 9.75 வச்சுருக்கேன். இப்படி நம்ம பண்ணுற வாசி நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஆர்ம் ஹோலில் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த 1.5 கரெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம வரையணும். அதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து 0.5 வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம கையை முன்னாடி தூக்குறப்ப நம்ம கொஞ்சம் அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து நமக்கு வந்து இது சீட் ஆகும். அப்படிங்கிற வாசி நம்ம எல்லா கார்மெண்ட்லேயுமே இது வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தனித்தனியாக நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே உள்ளதில் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கிறோம். கீழே உள்ள கிளாத்தில் வந்து பேக் கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துடுறோம். நம்ம பேக் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பேக் நெக் வந்து சின்னதாக இருக்கும், ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம பெருசாக வைப்போம். இந்த கார்மெண்ட்டில் வைட் அண்ட் டீப்பில் பார்த்திங்கன்னா பேக் நெக் டீப்பாகவும் ஃப்ரண்ட் நெக் வந்து நார்மலாகவும் வைக்கிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணி வைக்கிறோம்.
பேக் சைடு உள்ள கிளாத்தில் பேக் கட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம நாச்சஸ்லாம் போட்டு வச்சுக்கிட்டா மட்டும் தான் நமக்கு பேக் சைட்லேயுமே கரெக்டாக அதில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நாச்சஸ் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பேக்கை வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பேக்கு கட் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டர் ஸ்லோப் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம கரெக்டாக வந்துட்டு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமேல் தான் நான் வந்து மெயின் கிளாத்துக்கு போகணும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் உள்ள ஆர்ம் ஹோல் வந்து நான் கட் பண்ணுறேன் ஃப்ரண்ட் சைடில். இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கு கட் பண்ணுறோம். பேக்கையும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். மெயின் கிளாத்தை கரெக்டாக மடித்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம லைனிங் பேட்டர்னை வச்சு நம்ம கட் பண்ணுறோம். எப்பொழுதுமே நீங்கள் எந்த கிளாத் எடுத்தாலுமே சரி, நல்லா அயர்ன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிட்டா அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி நீங்கள் பேட்டர்னில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டயத்தில் ஃபிட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டிங்குமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பேக்கும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணுறோம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடுக்கு நம்ம வேறு மாதிரி வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும். ஏபிசி ஸ்லீவ்னு சொல்லுவோம். அந்த ஸ்லீவ் தான் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சீம் அலவன்ஸுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஹைட்டு எனக்கு இருக்கிற கிளாத்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சஸ் தான் இருக்குது. அந்த 7 இன்ச்சஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து கிளாத் வந்து எனக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறோம். 9 இன்ச்சஸ் வருது. மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயுமே மிட் பாயிண்ட், அந்த ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நம்ம லைன் வரைஞ்சிக்கிறோம். இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கர்வ் லைன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நம்ம கையால் வரைகிறத விட இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. சைடில் உள்ள பார்டர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த பார்டரை வந்துட்டு நான் ஸ்லிட்டுக்கும் ஹேண்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்க்யூ.